வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2026 மீனராசிக்கான புத்து ஆண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ல உங்களுக்கு எல்லா வல்ல இறைவன் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம், பேரு, புகழ், கௌரவம், செல்வாக்கு, எல்லா உயர் பதவிகளும் உங்களை தேடி வரணும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த 2026ல மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் செல்வாக்கு நிலையும் உயரப்போகுதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி நாதன் குரு பகவான் இப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்காருங்க. இந்த 2026 மார்ச் மாதத்துல உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல கடகத்துல உச்சம் பெற போறார். அப்படி உச்சம் பெற்று உங்க ராசியை பாக்குறாரு. எப்பவுமே தன்னுடைய ராசி நாதன் தனக்கு முழு சப்போர்ட் கொடுக்கும் பொழுது நம்ம தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த 2026 உங்களுக்கு இருக்க போகுது. இந்த 2025ல என்ன நடந்திருக்கும்னா உங்க ராசிக்கு ஜென்ம சனி நடந்திருக்கும். அந்த ஜென்ம சனியில உங்களுக்கு பல குழப்பங்கள், பல தடங்கள், பல பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கும். என்னடா வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கை விட மோசமா இருக்கு அப்படின்னு நினைச்சு வெளியும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்க முடியாம பல சூழ்நிலைகள்ல நீங்க கடந்து வந்திருப்பீங்க. அதாவது குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லை, உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், பாதிப்புகள், தொழில முடக்கம், இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். அந்த 2025ல பட்ட கஷ்டத்துக்கு இந்த 2026 உங்களுக்கு ஒரு விடிவு காலமா கண்டிப்பா இருக்க போதுங்க. அதுக்கு காரணமே முழு காரணம் உங்க ராசிநாதன் குரு பகவான் உச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்கும் பொழுது அந்த சுபகிரகமான குரு உங்களுக்கு முழு சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2026ல உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த 2026ல மெயினா குடும்ப வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா நல்லா இருக்கும். 2026ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த 2026 இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதியே இருக்காதுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போகும், இல்லை யாருக்காவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்குங்க. கடன் தொலைகள் கொடுத்துருக்கும், ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் பண்ணியிருக்கும், நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா மாறி இருக்கும், பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே நிகழ்ந்திருக்கும். ஆனா இந்த 2026ல வீட்டுல நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள் நம்ம நினைச்ச மாதிரி சந்தோஷமா நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த 2026 உங்களுக்கு இருக்க போகுது. இந்த 2026ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள், ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் கண்டிப்பா இருக்க போது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்க ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இடையில ஒரு பாச இணைப்புகள் கண்டிப்பா இருக்க போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவுக்கும் தன்னுடைய பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா இருக்கும். நம்ம அப்பா நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, நம்ம பையன் நம்ம சொல்ல வச்சு கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த 2026 உங்களுக்கு அப்போ ஒரு உறவு முறைகளில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், பெரிய பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே தீர்வுக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். 2026ல இந்த நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விடுபட போகுதுங்க. 2025ல பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் எடுத்து பேசினும் போதோ இல்லை ரிஜிஸ்டர் பண்ணும்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அது அந்த பூர்வீக சொத்தை பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு விடாது, விற்கிறதுக்கும் விடாது, பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள் எல்லாமே உருவாயிருக்கும். ஆனால் 2026ல பூர்வீக சொத்துனால இருந்த பாதிப்புகள் எல்லாமே விலகி நமக்கான கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக உருவாகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உறவு முறைகள் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உறவு முறைக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் நிகழ்ந்துட்டே வந்திருக்கும் மீனராசி பொறுத்தளவில். இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உறவு முறைகள், விலகி போன சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு அந்யோன்யமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த 2026 உங்களுக்கு இருக்க போது. மெயினாக உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்க போதுங்க. அதே மாதிரி வாகனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பர வாழ்க்கை மட்டும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க நீங்கள் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. வாகனத்தில் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் முடிஞ்ச அளவுக்கு வாகனத்தில் போகிறத தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆரம்ப கட்டத்திலே பார்த்தீங்கன்னா
இந்த ஜனவரி டு பிப்ரவரிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வங்களோ இல்லை இஷ்ட தெய்வங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு சில வழிபாடுகள் நீங்க பண்ணிக்குவாங்க. அந்த வழிபாடுகள் நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது என்னாங்கன்னா இந்த ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு முழு சப்போர்ட்டா இருக்கும் பொழுது அந்த சுப கிரகங்களும் உங்களுக்கு நல்ல ஃபேவரபுளா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாங்க. பட் குரு தன்னுடைய ராசியை பார்த்தாலுமே கூட சனி பகவான் வந்து உங்க ராசியில் இருக்காரு. அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சில டயத்துல வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் தடுமாற்றங்கள் கொடுக்கலாம். அகல்கால் வைக்காம ஆடம்பர வாழ்க்கை தேடி போகாம ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க தொழில் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் மாற்றங்கள், இட மாற்றங்கள், வாகன மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடன் தொல்லைகள்ல கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு இருப்பீங்க. எதுக்கு எடுத்தாலுமே வந்து கடன் 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 கடனேலே தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2025 நிகழ்ந்திருக்கும். அவங்களுக்குமே கூட இந்த 2026ல கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொடுத்த பணம் நமக்கு திரும்ப வரல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்களுக்கும் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், இல்லை சொந்த ஊரில் வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க, இல்லை அரசு வேலையில் ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகணும்னு சொல்லி விருப்பப்பட்டவங்க கூட இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உயர் பதவிகள் தேடி வரும். வெளிநாட்டுகளில் இருக்கிற சொந்த பந்தங்களெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கொடுத்து அதுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு நிகழ போகிறது. அதனால இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புத காலமாக இருக்கு. நமக்கு 7 சனி நடக்குது, நமக்கு எதுவுமே நமக்கு நல்லது நடக்காதா, நமக்கு சனியோட பிடியில் இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே பாதிப்பும் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாமல் சரிங்களா, உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். தொழிலில் மாற்றங்கள் வரும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சிருந்தீங்கன்னா அவங்களும் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்புகளாக அமையும். சொந்த பந்தங்கள், உறவினர்கள் எல்லாமே சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த அதிகம். 2025ல் நீங்கள் பட்ட கஷ்டம் இந்த 2026ல் உங்களுக்கு இருக்காது. நினச்சது எல்லாமே கண்டிப்பாக கைக்குடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றங்கள், திடீர் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றங்கள், இது எல்லாமே உங்களுக்கு இந்த 2026ல் கண்டிப்பாக அமைய போகுது. இந்த 2026க்கான இது பொது பலனாக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கேங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு 30% தான் உங்களுக்கு செட் ஆகுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகம் நீங்கள் பார்த்து ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்து நம்ம நடக்கக்கூடிய திசாபுதிகள் எப்படி இருக்குது, நம்ம கிரக நிலைகள் நமக்கு எவ்வளோ தூரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் உங்கள் முழு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்கள் போகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்கும். நீங்கள் உங்கள் முழு ஜாதகத்தினுடைய விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி என்னை கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. நீங்கள் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.